சென்னையில் பல்வேறு பள்ளிகளில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது குறித்து தமிழக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் வந்துள்ளது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிகள் இன்று மதியத்திற்கு பிறகு விடுமுறையை அறிவித்துள்ளன. இந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்து சோசியல் மீடியாக்களில் வேகமாக தகவல்கள் பரவியதால் தங்கள் குழந்தைகளை பத்திரமாக மீட்க பெற்றோர்கள் பள்ளிகள் முன்பு குவிந்தார்கள். எனவே சென்னையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் சோதனையை மேற்கொண்டார்கள். தற்போது வரை நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டோ அல்லது சந்தேகப்படும் வகையில் ஏதேனும் வெடிப்பொருட்களோ மீட்கப்படவில்லை. எனவே இது புரளியாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட 13 பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான பள்ளிகளில் நாங்கள் சோதனை செய்து பார்த்துவிட்டோம். வெடிகுண்டு எதுவும் கைப்பற்றப்படவில்லை. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பப்ளிக் பள்ளி, கோபாலபுரம் டிஏவி பள்ளி, KK நகர் பத்மசேஷாஸ்திரி, செயின்ட் மேரிஸ் பள்ளி, கீழ்ப்பாக்கம் பவன்ஸ் வித்யாசிரம் ஆகிய பள்ளிகளின் இமெயில்களுக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடிக்க உள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒரே IP முகவரியிலிருந்து 13 பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்களை பெற்றோர் அழைத்து செல்லுமாறு SMS, வாட்ஸ்அப், போன் மூலம் அந்தந்த பள்ளி நிர்வாகத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. முகப்பேர், திருமலைசை, அண்ணாநகர் ஆகிய 3 இடங்களில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிறது சென்னை பப்ளிக் ஸ்கூல். இந்த பள்ளியின் 3 கிளைகளிலும் வெடிகுண்டு மிரட்டல் அவர்களின் இமெயில் முகவரிக்கு வந்துள்ளது. அதேபோல ஓட்டேரியில் உள்ள தனியார் பள்ளியிலும், ஆரியபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியிலும், பெரம்பூர், பூந்தமல்லி, எழும்பூர் ஆகிய இடங்களில் இயங்கும் சனா ஸ்மார்ட் பள்ளிகளிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலும் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இதேபோல வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து பெற்றோர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. இதனால் பள்ளியின் வாசலில் பெற்றோர்கள் குவிந்தார்கள். தொடக்கத்தில் 7 பள்ளிகளுக்கு மட்டுமே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிய வந்தது. ஆனால் நேரம் போக போக கர்நாடகாவில் உள்ள 68 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மெயில் சென்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெங்களூர் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அதே போல சென்னையில் உள்ள 13 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனால் சென்னை முழுவதும் பதற்றமான நிலை உருவாகியுள்ளது. johansoul01@gmail.com என்ற இமெயிலில் இருந்துதான் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இந்த நபரை தேடி தனிப்படைகள் தேடி வருகின்றார்கள். இன்று மாலைக்குள் சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விடுவோம் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.